ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல் கேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிறதுல இந்த ஒரு விஷயம் தான் இடிக்குது. என்ன அப்படின்னா, இந்த முறை ஆர்சிபி தான் கப்பு வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே ஆர்சிபி அப்படின்னாலே கப்புக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆர்சிபி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறை அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. பெருசாக அவங்களால பர்ஃபார்மே பண்ண முடியல. 3 முறை ஃபைனல் போயிருக்காங்க. 6 முறை பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர்ஸ் ஆடிருக்காங்க. நல்ல கேப்டன்கள் ஆடிருக்காங்க. ஆர்சிபியை லீட் பண்ண மாதிரி ஒரு கேப்டன்கள் மற்ற அணியை லீட் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் இருந்தார், அப்புறம் கும்ளே கேப்டனாக இருந்தார், அப்புறம் கோலி வந்தார், டூப்ளசிஸ், அதேமாதிரி கெவின் பீட்டர்ஸனும் லீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்திருக்காங்க. இப்போ ரஜாட் படிரார் கேப்டனாக இருக்காரு. அதே மாதிரி கோலியை தாண்டி கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ், ஷேன் வாட்சன், யுவராஜ் சிங், மேக்ஸ்வெல், இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆடி இருக்காங்க ஆர்சிபியில். இருந்த போதிலுமே அவங்களால பார்த்தீங்கன்னா பெருசாக டீமுக்கு கப்பு வாங்கி கொடுக்க முடியலை. இப்போ ஐபிஎல் ஸ்கிரிப்ட் தான், இது ஸ்கிரிப்டர் தான் சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, விராட் கோலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கிஃப்ட் கொடுத்தது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. ஏன்னா 2008 ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. இப்போ 18வது சீசன். விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அப்போ ஓப்பனிங் கேம் ஆர்சிபி அணிக்கும் கேகேஆர் அணிக்கும் கொல்கத்தாவில் நடந்துச்சு. தொடக்க விழாவில் ஷாருக் கான் வந்தார், டான்ஸ் ஆனார். ரிங்கு சிங், விராட் கோலி, ஷாருக் கான் 3 பேர் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடி ரொம்ப கோலாகலமாக தான் இந்த கேம் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ விராட் கோலிக்கு ஒரு நினைவு பரிசு, ஒரு ஞாபக சின்னம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா 18 அப்படிங்கிற மாதிரி நம்பர் போட்டு ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா விராட் கோலி கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்போ விராட் கோலியோட நம்பர் 18, இது 18வது சீசன். ஆர்சிபி தான் இந்த மாதிரி கப்பு வாங்க போகிறாங்க, இது ஸ்கிரிப்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் இப்போ வளம் வந்துட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைமாகவே அதுவும் இந்த ஜெய்ஷாவுடைய தலையீடு, அவர் எப்படி முக்கிய பொறுப்புக்கு உள்ள வர ஆரம்பிச்சாரோ அதுலேருந்து ஐபிஎல் ஸ்கிரிப்டர் தான் அப்படிங்கிற மாதிரி பலரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதை இப்போ ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம்னா சச்சின் இருக்காரு, இப்போ தோனி ஆடிட்டு இருக்காரு, ரோஹித் சர்மா ஆடுறாரு. இவங்களை விட விராட் கோலி பெரிய ஆள் கிடையாது. இப்போ தோனி எவ்வளோ பண்ணியிருக்காரு கிரிக்கெட்டுக்கு, சச்சின் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவங்களுக்கே இந்த மாதிரி நினைவு சின்னம், இந்த மாதிரி எந்த ஷீல்டுமே எதுவுமே கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப விராட் கோலிக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலாக அதை கொடுக்குறாங்க? இந்த முறை நிச்சயமாக ஜெய்ஸா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாரு. வேணா பாருங்க, ஆர்சிபி தான் கப்பு வாங்கும். அதை ஒரு உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த ஷீல்டெல்லாம் கொடுத்து விராட் கோலியை கௌரவப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் இது சம்பந்தமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஸ்கிரிப்டோ இல்லையோ எப்படியோ ஆர்சிபி கப்பு வாங்கினா எங்களுக்கு போதும். கிட்டத்தட்ட 17 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னமும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எப்படியாச்சும் ஆர்சிபி கப்பு வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி.